அண்ணன்மார் சுவாமிகளை எனக்குடனே அன்பாட வாரும் கணபதியே மக்களிப்பாயே அரஸ்வதியே காரு வீரமாலே வீரமாலே தனியதும் மக்களுக்கான வீரமாலையா 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 மக்களுக்கு நேரமையா மக்களுக்கான விளையாடும் மன்னர்கள் வீரமலையை விளையாடு வண்ணகரையா அண்ணா வீரமலையா வீரமலை தோங்கு விட்டு சாமி இந்த வீரமலை தொங்க விட்டு இந்த நல்லோசே மங்காமே பாடி வைத்த என் குருவே மரணாரே 33 தேவரும் 48,000 சீசமார்களே என் சமூகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் இப்ப இந்த முகம் நாங்க முக்கால் வளங்கள் வந்து முடி வணங்கி சென்றால் எட்டோ உன்னை வருந்தி எல்லோ உண்பாதோ இந்த பிரகாரம் தானே சுவாமியா பொன்னியால
குடியார் நித்தம் 1000 பிளவருக்கு நீதியுள்ளோ மேலுக்கு அதிபதியான வேந்தன் புலராஜம் அண்ணா எங்க ஒன்னரு சங்கருமே அசாமி போர்க்களத்து சீமையில்தானே பத்தம் தலைகள் வைத்து பாருலகை எல்லாம் ஆண்டு வருகின்ற பொழுதையா அண்ணன்மாருடைய ஆட்சியில்தானே தனக்கு தனக்கு என்று தனிக்கொழியானது கட்டி எதிரியாக யாரும் வெற்றி கொடியானது கட்டி 32 பாளையத்திலே ஆட்சி பரிவாரங்கள் செய்து வருகின்ற பொழுது இதையெல்லாம் கண்குளிர பார்த்த தந்தையும் 22 பேரும் காலாகதி அடைந்தார்கள். அப்படி மாண்டு வருகின்ற பொழுது எங்க அரக்காணி தங்கச்சி என்னம்மார் சாமி நடத்த தந்தையும் 22 பேரும் ஆண்ட கவலையை மறக்க முடியாமல் அண்ணனிடத்தில் அரக்காணி தங்கச்சி கிளி கேட்டார்கள். நேற்றைய தினம் அத்தோடு நிலச்சி நிறுத்தப்பட்டது. இன்றைய தினம் அதிலே இருந்து மேல்படியாக ஒரு பகுதிகளை பாடுகிறோம். இக்கதையிலே சொல் குற்றம் பொருள் குற்றம் யாதுவிலை இருந்த போதிலும் தங்களுடைய குழந்தைகளை போல் எங்கள் மூவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும்படியாக எங்களது கலை மகள் கலைக்குழு சார்பாக தங்களை எல்லாம் வேண்டி விரும்பி பணிவன்போடு நின்று கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பம் தங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம். இந்த பிரகாரம் தானே அப்ப என்ன நாளைக்கு அம்மா எம்பேருமா நாகமலை தோகமலை நாளத்தம் துண்டமலை பத்தி பிறந்தமலை வாழந்தார் வீரவளக்காடு வெண்முடியான் தோங்கிலே அந்த ஆலமரத்து கைச்சோட்டு ஆலமரம் கமுகபதினாயிரம் விரச்சோட்டு ஆலமரம் விழுதுபதினாயிரம் ஆலா விருச்சகத்தில் 1000 கிளிகளோடு 1002 கிளியாக மேலான கிளியாக லோகத்து கிளிகள் தான் ஆட்சி செய்வாரம் செய்து கொடுத்தாங்க. உனக்கு அதே கிளியை கொண்டு கொடுக்கின்ற கவலை இல்லாம என்று சொல்ல அரக்காணி தங்கச்சி நமாசாமி வந்தானே சாலம்மா நங்கோளந்த மனங்கூழந்து வரைய சாலம்மா நங்கோளந்த தங்கச்சி சந்தோஷம் போறானுங்க. எங்க அண்ணா இடத்தில் யாருங்கிலியால் எது சொல்ல அம்மா தங்கவே உனக்கு ஏறிய பொழுது இறங்குறதுக்குள்ளாக உனக்கு அந்த கிளியானதை கொண்டு வந்து கொடுக்கிற கவலை இல்லாம இரம்மா கண்டிப்பா கொண்டாடுவீங்களா? ஆம் தங்காயி கண்டிப்பா கொண்டாந்துருவீங்க. கண்டிப்பா கொண்டு வந்துருவோம். அந்த கிளியரசை கொண்டு வர வேண்டும். ஆனால் சரி கட்டுக்காவல் மெட்டு மிராசுகள் எல்லாம் இருக்கிறது. சும்மா போனா கொண்டாட முடியாதுங்க அண்ணா. அப்புறம் அந்த கிளிகரசானது தானே நம்ம தாயார் வாங்கின வரத்துல நம்மளோட அதுவும் வரத்திலே பிறந்த கிளிகரசு. நீங்க திடுப்புடுன்னு போனீங்கன்னா அந்த கிளிகரசு கனவு கண்டு இடமிட்டு இடமாறும் தாவு விட்டு தாவு மாறி போயிருமுங்க அண்ணா. அப்படி ஆக்க முடியாதுங்க. அந்த கிளிக்கு வீரதங்காவத்தனி காவல் வச்சிருக்கிறாருங்க அண்ணா. அப்படி காட்டான கரடி முழு சிங்கங்களும் 60 அடி வேங்கன் சட்டவாள் வேங்கன் சடவாள் வேங்கன் முட்டிவாள் வேங்கன் என்று சொல்லக்கூடிய 60 அடி வேங்கன் காவல் இருக்கு. ஒவ்வொரு வனத்திலே ஒரு மிருகங்கள் காவல் இருக்குதுன்னு சொல்லுகிறேன். ஆமாங்கண்ணா. அங்கே மட்டுமல்லாமல் அந்த இளைஞருக்கு பாருங்கள் அண்ணா அண்ணா பச்சை கிளிக்கு பரிவேங்கன் காவல் வெள்ளக்கிளைக்கத்தானே வெற்றி வேங்கன் காவல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது அணைந்திருக்கும் ஆனா மரத்தெரியோ அண்ணா 5 தலை காற்கோடனானது தவம் இருக்கிறது தங்கமே. அது காவல் இருக்கிறது. நீங்கள் அப்படி போய் அந்த கிளியை பிடிக்க வேண்டும். ஆனால் சரி அண்ணா தங்கமே இந்த கிளியை அடக்குறைய பிடிக்க முடியாதுங்க. ஏன் பிடிக்க முடியாது? அந்த கிளியை பிடிக்கணும்னு சொன்னா மேல நல்லா பார்க்காமை மேல நல்ல பறக்காமை மேகவலை அடிக்க வேணும். மேல நல்ல பறக்காமை மேகவலை அடிக்க வேணும். கீழே பறக்க மழை அண்ணா நீங்க கிண்டி வலை அடிக்க வேணும் அண்ணாவே. அண்ணாவே கிண்டி வலை அடிக்க வேணும் அண்ணாவே.
வேணும் மன்னர்களே. பன்னீர் வளையலது அண்ணாவே செய்ய வேணும் வளையலது அண்ணாவே. மகனே சங்கரிக்கோ மகனை சங்கரிக்கோ நல்லதொரு பட்டகவி வேகனை சங்கரிக்க அண்ணா நீங்க வெற்றி வேல் அடிக்க வேணும் மன்னாரே அண்ணாவே வெற்றி வேல் அடிக்க வேணும் மன்னர்களே. சங்காரிக்கோ நகர சங்காரிக்கோ நல்லதொரு வட்டாவு எங்கட சங்காரிக்கோ அண்ணாவே அண்ணா வெட்டி வேல் அடிக்க வேணும் அம்மாவே. அண்ணா அந்த ஆலமரத்தை மூடி அடிமரத்திலே கொண்டு வந்து சுருக்கு வைக்க வேண்டும். அப்படி சுருக்கு வைத்து விட்டு அந்த மரத்தின் மீது ஏறடாமல் போனால் அண்ணா உங்களுக்கு கருணாகன்குட்டி என்ன ஆகாரிப்பாடம் எடுக்கு சென்னாகன்குட்டி என்ன உங்களுக்கு அந்த நாகனை எப்படி வரும்போது அந்த நாகனை வெட்டுவதற்கு நல்ல பட்டா வடிக்க வேணும். அந்த கிளியை பிடித்துக் கொண்டு திரும்பினால் சரி அந்த வனத்திலே இருக்கக்கூடிய 60 அடி வேங்கன் அந்த வேங்கனானது தாங்களோடு தானே போருக்கு வரும். அந்த வேங்கனை குத்துவதற்கு 3 கவர் உள்ள சூடாயுதம் ஒன்று அடிக்க வேணும். ஆமா அப்படி வேல் வெடிகளோடு போனாங்க அந்த கிளியை பிடிக்க முடியும். இல்லைன்னா முடியாதுன்னா அப்படியா? ஆமா இனிமே கிளி கொண்டா என்ன கிளி பிடிக்க போறதுன்னு சும்மா சின்ன வேலையாளவா இருக்குது. தங்கமே அண்ணா முட்டிவாள் வேங்கம் முடவாள் வேங்கம் சட்டவாள் வேங்கம் ஜடவாள் வேங்கனும் 3 காடு முண்டி மொசலும் காகமா முனிவனும் கரும்போட நாகனெல்லாம் காவல் இருக்குதுன்னு சொல்லுகிறாங்க. இதையெல்லாம் வெட்டி சங்கரிச்சாதான் அந்த கிளி பிடிக்க முடியுமா? ஆமாங்கண்ணா. தங்கமே கவலை வேண்டாம் தங்காயி. 3 நாள் 6 முதலுக்குள்ளாக தங்காயி நாகனை சங்கரிக்க பட்டாவடித்து வேங்கனை சங்கரிக்க வெற்றி வேல் அடித்து கிளியை பிடித்து கடிந்து கொண்டு வர 5 வர்ணம் உள்ள பஞ்சவர்ண கூடுகள் செய்து அடுத்தபடி இல்லாம தங்காயி இந்த ஆலாவரச்சகத்தை போட்டு போடுறதுக்கு மேல வளர்க்காமல் மேகமலையும் கீரை வளர்க்காமல் கிட்டி வளையெல்லாம் முடிஞ்சு தங்காயி உன்னிடத்துல விட கேட்க வருகிறோமா போய் வருகிறோம். ஆயிரக்கணக்கான கிளிகளை வளர்த்திக் கொண்டிருக்கிறார் அந்த வேதவன்கு. அந்த 1000 கிளிகளை வளர்த்திக் கொண்டிருக்கிற போது எனக்கு பிடிச்சதானே 2 கிளி லோகத்து கிளின்னு சொன்னேன். அப்பேற்பட்ட அந்த லோகத்து கிளி எதுன்னு உங்களுக்கு எப்படிங்கன்னா தெரியும் தயார் பண்ணிக்கிட்டு ஆனால் என் அரமனைக்கு வாருங்க போகும்போது உங்களுக்கு அங்கம் புள்ளி அடையாளங்களை எல்லாம் சொல்லி அனுப்புகிறேன். மிக சந்தோஷமா போய் வருகிறோம். அப்ப நல்லாது நல்லாது அத்தவல்லை எத்தாரும் அருமை தம்பி ஊழலை சங்கரும் விளையாடும் மரணாங்க சாவடிக்கு சென்றார். அப்ப ஒரு ஒருத்தவன் நாமல சாமி தானே பரத்தானே நன்னாமே அண்ணானே வந்தார். அந்த கணபதியார் கோவிலை வந்து பொன்னர் பார்த்தார். இந்த வலைகளை எல்லாம் முடிய வேணும் சொன்னா பதமான இரும்பு தறிகள் வேணும். வள முடிய வேணும். ஏன்னா தண்டல் வேலைக்காக சாம்பல் 32 வாழை எங்க போயிட்டு இருக்கிறார். வீரபாகு சாம்பலை கூப்பிட்டு இதற்கு ஒரு ஆலோசனை சொல்லு. அப்ப யாரை அழைச்சாங்க யாரும் மாற
சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப தாயாரிடத்துல வரமாட்டு சாமிகள் தானே எல்லாவிடம் கேட்டானே இன்னும் வந்தோம் வேலையிலே அம்மா தாயே, அரே மகனே தாயே, ஏப்பா அண்ணே, என்ன வேணுமா? அண்ணே, என்னது அம்மா, ஏப்பா? இல்ல அடே சாம்புகான்னு கூப்பிடுறக்க எசமாங்களை தவிர்த்து வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் நான் ஏன் கூப்பிடுவேன்? ஆமா, எசமாங்க கூப்பிடுறாங்க. ஆமா, நான் போய் பாட்டு வரேன். சாமி, அதே மன்னனுடைய சொல்லுக்கும் மறு சொல்லு கிடையாது. சீக்கிரம் கூட வெச்சு ஓடுறா. அப்ப வீரவாக சாம்புகம் தானையா ஓட்டால ஓட்டோகம் பாரும் நாடையா நாடையா சாமி வாழ்வாய் வளவரம்பாய் வல்லவன போல இருந்திருப்பா. எந்திரி சாம்புகா. அப்ப வீரவாத சாம்பகன் தானே சாமி என்ற வட்டத்தை ஜம்மானே சிங்கமலை மூகத்துக்கு எனக்கு வாழும் பெரிய குணம் வளமானோ சுத்தம் தானி பெரியோ நாம சொகுசான ராசர் குலம் சொகுசானோ சாமி எஜமானே இந்த நேரத்தில் தானே அப்பா சாம்புகா தங்கத்துக்கு தானே வச்சு விளையாட வெற்றி கிளியும் பிடிச்சி விளையாட பொங்கல் எல்லாம் வேணுமா? அந்த கிளியை பிடிப்பதற்கு மேல வறக்காம மேக வளையாயிரம், இல வறக்காம கெட்டி வளையாயிரம், அல்லையில வறக்காம அரக்க வளையும், பூமியில வறக்காம புத வளைகளும் சரி. நாகன சங்கரிப்பதற்கு நல்லது ஒரு பட்டாரும், வெங்கன செஞ்சதற்கு 3 சுனுக்கு வச்ச சூழாயுதமும், காகமான முனிவனை சொல்வதற்கு 3 ஒண்டி வில்லுகளும்
முட்டிவாள் வேங்க முடவாள் வேங்கன்னு ஜட்டவாள் வேங்க ஜடவாள் வேலை எல்லாம் வெட்டி சங்கரிக்கிறதுக்கெல்லாம் நல்ல பட்டாவுகள் எல்லாம் அடிக்க வேணுமா? அடிச்சுட்டா போச்சுங்க சாமி. அடிக்கலாம் சாமிகா. தங்காளுக்கு கிளி பிடிக்கிறதுனா பதமான இரும்பு வேணும். ஏனுங்க பதமான இரும்பு நம்ம நாட்டுல நம்ம இரும்பு இல்லை சமானே. இந்த கிளியரசு ஆலா மரத்துல, அரச மரத்துல, வன மரத்துல, தென்னை மரத்துல புரட்டுக்கோள் இருக்கும். போய் இன்னும் கூட கையை விட்டா புடிச்சுக்கிட்டே கிடக்குது. அதுக்கு எதுக்குங்க சமானே வளையெல்லாம்? சாமிகா சாமி பனை மரத்துல, எண்ணெய் மரத்துல, அலா மரத்துல, வர மரத்துல இருக்கிற கிளிகளை எல்லாம் உனையுட்டே கொண்டாட சொல்லியிருப்போம். முடிச்சுக்கிட்டு வா சாமிகா. அங்கா கேட்கிற கிளி அது மட்டுமல்ல, அங்கா கேட்கிற கிளி தெய்வலோக கிளி. தெய்வலோகத்திலே 1000 கிளியோட 1002 கிளியாக ராணி கிளி, ராஜா கிளின்னு அரசவட்டம் ஆண்டு கொண்டிருக்குதா. சரி, அது நம்ம தாய் தாமரையாத்தா நம்மளுக்கெல்லாம் வரமாங்கும் போது அந்த கிளியரசுக்கு வரமாக்கி இருக்கிறார்கள். அதே தங்காய் அதனால எனக்கு அந்த கிளிதான் வேணுங்கன்னா அதுதான் என்னோடத்துல பேசும் விளையாடுன்னு சொல்லுகிறான். அப்படின்னு கொண்டாந்துடலாம். அதுக்கு பதமான இரும்பு எங்காலும் பாத்தியா சாமி? நான் வரும்போது பார்த்தேன் இரும்பு கடையில. எங்க? இத்தாலியா, இத்தாலி நாட்டு இரும்பு கடந்ததுங்க. இத்தாலிய நாடு, இத்தாலியா நாட்டு சாமி இரும்பு கடையில போட்டிருக்கிறாங்க. பூரா முறுக்கா இருக்கிறது. மாடு கட்ட கம்பி கொண்டு வந்தாங்களாமா? மாடு கட்ட கம்பி பண்டை மடிச்சு கட்ட கம்பி அது பத்தாதுங்கிற, அது ஒரு அடியான இருக்கு. அதெல்லாம் ஆகாது. பதமான இரும்பு வேணும். ஆனால் வீரபாகு பதமான இரும்பு கறி வேணும்னு சொல்றீங்களே சாமி. சாமி பார்த்துருங்க, எங்க பதமான இரும்பு கறி உரியானது எங்க சாமிகா? ஏன்னா சாமி தண்டல் வேலைக்காக 32 பாளையங்கள் போய் வருகின்ற பொழுது ஒரு நாள் தினத்துல அதிகப்படியான வெயிலாக இருந்ததுங்க சாமி. இந்த வெயிலை ஏன் போகணும்னு போட்டு உட்கோர்லாம சுத்தி முத்தி பாத்துறங்க. நம்ம ஒப்பாரி ஒட்டி ஒரு காலத்தில் உண்டாலும் தப்பாமல் தலைகரக்கும் தலையோர் சீமைகளை பாருங்க சாமி. கருகாளியம்மன் கோவில் இருந்தது பண்டகசாலை. அப்படியே ஒரு காலம் எடுத்து அங்க வச்சு பாத்துறங்க. அப்படி வச்சு பாக்கையிலேங்க சாமி, அந்த மேனாட்டு சீமையிலே கருகாலியமுடைய ஆலயத்துல ஏழு வண்டி பாறை இரும்பு கறி உயிரானதுங்க சாமி. அப்படியே வண்டி பாறை இறக்காம இந்த பட்டா விட்டு போட்டு வட்டையெல்லாம் கரையா நின்றுட்டு இருக்குதுங்க சாமி. பதமான இரும்பு கறி. ஆமா, பட்டாமல கரையானேரி வட்டாவ. ஆமா ஆமா ஆமாங்க சாமி. அப்பா அப்பா, அங்க இருந்தா நம்மளுக்கு என்னடா ஆகுது வீரமாக? ஏன் சாமி? பதமான இரும்பு கறியுமே அங்கதான் இருக்குதுங்க சாமி. அடே அப்பா வீரமாக, அப்படியானா நாம அவங்க நாட்டுல இருக்கிற கிளியிட்டான் போய் புடிச்சிட்டு வர போறோம். உண்மைதானுங்க. அப்படி இருக்கும் போது அவகிட்டயே போய் இரும்பு கறி கேட்ட கொடுப்பாங்களாடா? ராசாவே அவகிட்டயே போய் சாமி 2 பேருக்கு குதிரை வாங்கணும். குதிரை ஓட்டுறதுக்கு சாட்டை வாங்கணும். அவகிட்ட எல்லாம் அவகிட்டயே வாங்கி சாமி. நம்ம ஏறி சவாரி நாம பாத்துங்க. கொல்ல அவகிட்டயே வாங்கி, ஆமா, அத வேவிக்க பாண்டம் அவகிட்டயே வாங்கி, அவகிட்ட ஊத்தி கொல்ல வேவிச்ச குதிரைக்கு வச்சு நாமேறி சவாரி செய்யணும். காராளத்தான். ஆமாங்க சாமி. தாங்கள் மட்டும் போய் வா சாமகன் சொன்னது மெய்யானா? எனக்கு இது என்ன ஒரு பெரிய காரியங்க சாமி. கண்டிப்பாக என்னால வாங்கிட்டு வர முடியுமல்ல? ஆமாங்க. சரி, அப்படின்னா நீ இரும்ப கொண்டு வா சாமி. இதோ சாமி புறப்படுகிறேன் என்று வீரபாக சாமகன் தானே சாமி. எங்க நல்ல வரானே இன்னும் வந்தவன் சீக்கிரமாக தாயாரிடத்திலே வந்து, அம்மா நான் நெசவாங்களுக்கு போய் இரும்பு கறி உவியானது வாங்கிட்டு வர வெற்றி வேங்கநாடு வீரப்பூர் போய் வருகிறேன். நேரமாகு. ஆமா ஆமா, கொஞ்சம் குடிச்சிட்டு போடாப்பா. அம்பளிவா பழைசோர் கொஞ்சம் பழைசோரா கொண்டாமா கொண்டா. நல்லா அலாசி குடி. ஆமா விடுமா விடுமா. அம்மா குடி. ஏண்டா மேசையில் ஒட்டிக்கிட்டு கழுவிட்டு போவேன். சரி சரி, ஆனா போயிட்டு வாடா. அப்ப வீரபாக சாம்பகன் தோட்டி தடியாக கையில் எடுத்துக் கொண்டுதானே தன்னண்ணா பானையரம் நன்னா Italia.
வனம் கடந்து வானவில் வாகி நீவாகி வனம் கடந்து வீரப்பூ நாடுவடியாம் மகவானே போரானே பிறப்பு நாடுவடியா பிறப்பு நேரியலோ மேகமகவானே பிறப்பு நேரியலோ. இப்படி வீரமான சாம்புகள் தோட்டித்தறியாரது கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு சீக்கிரமாக காடும் மலை மரங்களை எல்லாம் கடந்து வீரப்பூர் நாடு வந்த வண்ணமாக இருக்கிற பண்ணி பார்த்தா சாம்புக நம்ம வீட்டுல நம்ம நாட்டுல விசமாக 2 பேர் இருக்கிறாங்க. பொன்னை விடமான விடுபடியாட்சி மேலே இவையிலேயே வந்து பார்க்க முடியாது. ஆமா பொன்னாண்டவர்கள் சரி நாடகெல்லாம் மாறுகிற போயிருவாங்க. சின்னாண்டவரும் பரமலையாடம் பரணாங்க சாவடிக்கு போயிருவாங்க. சரி அவங்க போனா இவீர பார்க்க முடியாது. அவிர பார்க்க முடியாது. நம்ம ஊர்லயே இப்படி இருக்குதுன்னா வெற்றி வேங்கடநாடு வீரப்பூர் 1000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த 1000 பேர் போய் யாரையும் பாக்குறது? யார போய் பாக்குறது? எங்க போய் பாக்குறது? 1000 பேர் பாக்குறது இந்த வருஷமே முடிஞ்சு போய் வருஷம் பூரா போனா பார்க்க முடியாது. ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க, ஒருத்தர் நாளைக்கு வாம்பாங்க. இத்தனை தும்பத்தை காரா போகணும். ஒருத்தர் இல்லாம இருப்பாங்க. இதுக்கு கேட்காம கொடுக்கறதுக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன ஐடியா என்ற வீரபாக சாமுகனானே புத்திகிலே நச்சானே நினைச்சானே சாம்பா ஒரு ஓடிய யோசனையே யோசனையே வீரபாகே நினைச்சானே அவன் ஒரு ஓடி யோசனையே வீரபாகே நினைச்சானே சாம்பா பலகோடிய யோசனையே யோசனையே அம்மா பாத்தி நினைச்சானே நினைச்சானே அவன் பலகோடி யோசனையே வீரபாக. அண்ணன்மார் சாமிகள் தன்னுடைய ஒரே தங்கச்சிக்கு வீரமனை கிளிப்பிடிக்கிறதுக்கு வராங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு தங்கச்சி. இந்த வெற்றி வேங்கடநாடு வீரப்பூர்ல மேலாட்டு ராஜாக்கள் 1000 பேருக்கு ஒரே ஒரு தங்கச்சி. 1000 பேருக்கு ஒரே ஒரு தங்கூசி. அந்த ஒரு ஒட்டப்புள்ள சொன்னா அண்ணன் கூட்ட கண்டிப்பா பேச வீர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா அதனால நாம் ஒரு சீக்கிரமாக வீரப்பூர் போய் வீரலங்கா கோட்டைக்கு போனா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஆலோசனை கிடைக்கும். அந்த தங்கச்சி கிட்ட போய் கேட்கலாம். அடே அப்பா இது நல்ல யோசனை நல்ல யோசனை. அப்படி என்று வீரபாக சாமுகன் அம்மா வீரலங்காம் அரவணைக்கு அரவணைக்கு அவன் அரவணைக்கு மாளிகைக்கு 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 ஒரு சீக்கிரமாக வீரலங்கா அரண்மனைக்கு முன்னால வந்தான். வந்து பார்க்கின்ற பொழுது வீகமானது சாத்தி இருக்குது. அந்த நேரத்தில் வீரபாக சாம்புகன் அந்த வீரலங்கா கோட்டைக்கு முன்னால வந்து நின்றுதானே சுவாமி கூப்பிட்டு அழைத்தானே என்னை சாமி
அரமணையா அரமணையோ அரமணையோ எழுங்கம்மா எழுங்கம்மா பேசவில்லை நீங்க பேசவில்லை அரமணிலே எனங்கோ பேசவில்லை எனங்கோ பேசவில்லை சாமியே சாமியோ என்ற வீரவாகன் கோபப்பட்டான். எப்படி வீரவாகன் அழைக்கின்ற போது அரமனையிலே இருக்கும் தானே வீரரங்கா வத்தனை பார்த்தான். அடியே தோழிகளா, அடி கேடிகளா, அடியே அணிப்பெண்டுகளா, நாங்க தான் சொல்லுங்க. அடியே வாங்க வாங்க. வேண்டே நீதே அந்த மூக்கி கருப்பி முன்னோடு செங்கமாளம் அடி செங்கமாளம் நானே வேணுங்க. நானே ரெங்கமணி. அடியே என்னமோ தெரியல. கோட்டைக்கு முன்னால என்னமோ வேறதங்குன்னு கேட்குது. எங்களுக்கு கேட்கலையே. இல்ல ஏதாவது முனிங்கினி வந்துருக்குமே என்னமோ. அவளை வீரதங்கு ஆமா வந்துடுது. அவளை வீரதங்கு அடக்கோடி கொண்டு வைக்க 5 கோடி அதை பார்த்தா. அடியே தோழிகளா, என்னங்க யாரோ கூப்பிடுவாங்க போல இருக்கிறது. உங்களுக்கு கேட்டுதா கேட்கலையா? எங்களுக்கு கேட்கலையே. அல்ல அங்க மாதிரி நல்லா காது கொடுத்து கேட்டுப்பார். அடி தோழிகளா, வீரதங்கு தன்னே நன்னானே நன்னா மணிக்கோ